வணக்கம், வெல்கம் டு திருச்செந்தூர் சுந்தர். இன்னைக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் மற்றும் ஃபாலோவர்ஸ் வந்து என்னென்ன கேள்விகள் கேட்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் சார். சார் உங்களோட இது வீடியோ வந்து யூடியூப்ல பார்த்திருந்தோம். ஒரே ஒரு என்கொயரி. இப்போ திருச்செந்தூர்ல இப்போ நம்ம தங்கத்தேர் இழுக்கணும் அப்படின்னா அக்டோபர் மாசம் அதோட ப்ரொசீஜர் என்ன சார்? ஆக்சுவலா இது கைட் பண்ண முடியுமா? எங்க இருந்து பேசுறீங்க மேடம்? உங்க பேர் என்ன மேடம்? இப்போ துபாயில இருந்து கால் பண்றேன் நான். ஆக்சுவலி தங்கத்தேர் பார்த்தீங்கன்னா இப்போ நான் முன்னாடி ஒரு 10 days அந்த மாதிரி லாகின் பண்ணி புக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 5லேருந்து 6 நாள் டேக்கு தான் வந்து லாகின் பண்ணி புக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 7ஆம் தேதி வரைக்கும் புக்கிங் இருக்கு, ஓப்பன்ல இருக்கு. ஓகே ஓகே ஓகே. இப்போ நீங்க அக்டோபர் என்ன டேட் மேடம்? செகண்ட் ஹாஃப்ல தான் சார் வரும். லைக் ஆஃப்டர் 15th தான் வரும். ஆஃப்டர் 15th 22 பார்த்தீங்கன்னா சஷ்டி ஆரம்பிக்கும் உங்களுக்கு, மகாகத சஷ்டி. ஓகே. அப்போ வந்து புக்கிங் இருக்காது உங்களுக்கு. 22லேருந்து 28 வரைக்கும் வந்து எல்லாரும் வந்து தரிசனம் பண்ற மாதிரி இருக்கும். தங்கத்தேர் வந்து தனிப்பட்ட முறையில் புக் பண்ணி பார்க்க முடியாது. 15th பார்க்கலாம். 15 to 20 பார்க்கலாம். நீங்க புக் பண்றதுனா ஒரு நீங்க புக் பண்றீங்கன்னா மேடம், அந்த டிக்கெட் 4 பேர் வந்து அலௌடு ஆக்சுவலி. அதுல ஆமா ஆமா கரெக்ட். 4 பேர் தான் நாங்க இருக்கோம். 4 பேர் இருக்கீங்கன்னா 4 பேர்னா நீங்க வந்து அதை வச்சு 100 rupees தரிசனமும் போயிட்டு வந்துடலாம். அதாவது சாயங்காலம் 6 மணிக்கு தான் தங்கத்தேர் மூவ் ஆகும். சண்முக விலாசம் 6 மணிக்கு. ஸோ நீ 5 மணிக்கே நீங்க வந்துடணும். சாயங்காலம் 5 மணிக்கு சண்முக விலாசம் சொல்லணும் கோயில்ல, அங்க வந்துடணும். சண்முக விலாசம். ஆமா ஆமா. அதுக்கு முன்னாடி அந்த டிக்கெட்டை வச்சு நீங்க 100 ரூபாய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். நீங்க தங்கத்தேர் தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டிக்கெட்டை யூஸ் பண்ணி தரிசனம் பண்ண முடியாது. ஆமா மேடம். இல்ல நான் சொல்றது வந்து சுவாமி தரிசனம் பண்ண போறது, உள்ள சுவாமி தரிசனம் பண்ண போறத சொல்றேன். மூலவர் உற்சவர் பண்றத சொல்றேன், தரிசனம் பண்றத. அதுக்கு வந்து 100 rupeesல நீங்க போறீங்கன்னா அதுக்கு டிக்கெட் சார்ஜஸ் கிடையாது சொல்றேன். இந்த டிக்கெட் வச்சு போனோம்னா அத சொன்னேன். இதெல்லாம் நீங்க அக்டோபர் 1st வீக்ல செக் பண்ணி பாருங்க மேடம். கோவிலோட சைட் தெரியுங்களா உங்களுக்கு? தெரியாது சார். உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சுடுறேன். உங்களுக்கு தங்கத்தேர் கூட லிங்க் அனுப்பிச்சுடுறேன். அந்த டைம்ல தான் புக் பண்ண முடியும். 1 month இல்ல குறைஞ்ச ஒரு 10 days முன்னாடி தான் புக் பண்ண முடியும். புக் பண்ண முடியும். அது நம்ம ஆன்லைன்ல புக் பண்ண முடியுமா சார்? ஆன்லைன்ல மட்டும் தான் தற்சமயமா புக் பண்ண முடியும். கோவில் வந்து புக் பண்ண முடியாது. ஓகே ஓகே ஓகே. அப்ப அது மீன்ஸ் அது பர்టిక్యులர் டாப் கீழ இருக்கு அது தங்கத்தேர் பத்தி. ஆமா மேடம், நான் சொல்றேன். அதாவது சைட் அனுப்பிச்சுடுறேன் உங்களுக்கு. சைட் லிங்க் அனுப்பிச்சுடுறேன். என்னன்னா திருக்கோவில் முன்பதிவு சேவைகள் இருக்கும். கோவில் சைட்டுக்குள்ள போயிட்டீங்கன்னா அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள் திருச்செந்தூர் சொல்லி டைப் பண்ணா டைரக்டா சைட் வந்துடும். அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள் திருச்செந்தூர். அதை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா திருக்கோவில் முன்பதிவு சேவைகள் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா இ சேவைகள் தேடல் இருக்கும். எல்லாமே தமிழ்ல தான் இருக்கும், இங்கிலீஷ்ல இருக்காது. இ சேவைகள் தேடல் இருக்கும். இ சேவைகள் தேடல்ல கிளிக் பண்ணீங்கன்னா வரையறுக்கப்பட்ட சேவைகள் இருக்கும். அந்த வரையறுக்கப்பட்ட சேவைகளுக்கு வந்து வரிசையா இருக்கும். அபிஷேக தரிசனம், அபிஷேகம், பூஜை, அப்புறம் தங்கரத கட்டணம், அப்புறம் இங்க கோயிலோட அகாமடேஷன், ரூம்ஸ் அகாமடேஷன் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. அதுல தங்கரத கட்டணம் செக் பண்ணி கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா தங்கத்தேர் இழுக்கிறதும் தங்கத்தேர் தரிசனமும் ரெண்டும் ஒண்ணா சார்? எனக்கு ஐடியா இல்ல. ஆமா இழுக்கிறதா மேடம். இழுக்கிறதா கொஞ்சம் தூரம் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். சண்முக விலாஸ் எப்படியும் ஒரு 25 பேர் கிட்ட பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. உங்க ஃபேமிலி இப்ப 4 பேர் மாதிரி 25 பேர் 100 பேர் கிட்ட பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க ஒரே டைம்ல. ஒவ்வொரு கேப் விட்டு இருக்கும். சண்முக விலாசத்துல இருந்து கரெக்டா கொஞ்ச தூரத்துக்கு ஒரு நபர் இருப்பாங்க. நம்ம அந்த கொஞ்ச தூரத்துல இருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்னொரு இடம் அப்படியே மூவாய் போகும். இதுதான் ப்ரொசீஜர். சார் வணக்கம் சார். எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன சார்? என் பேரு சுபாஷ். சொல்லுங்க சுபாஷ் சார், என்ன தகவல் வேணும் சார்? இந்த மொட்டை போடுற டைமிங் வந்து எவ்வளவு, எத்தனை மணி வரை சார் வந்திருப்போம் சாயங்காலம் கோயில்ல? காலையில 4 மணிலேருந்து சாயங்காலம் நைட் 7 மணி வரைக்கும் செயல்படும் சார். சரி சார், ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே சார். 6 மணிக்கு வந்தா போட்டுடலாமா? 6 மணி போடலாம். மீண்டும் கேள்வி பதில் நிகழ்ச்சியில நாளை காலை 10 மணிக்கு சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புக்குரிய கோட்டை சுந்தர்.